ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் புரட்டாசி மாதத்தில் 5வது சனிக்கிழமை ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற அனுமன் டெம்பிளுக்கு தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். இந்த கோவிலுக்கு எப்படி போகணுன்னாக்கா, வாணியம்பாடி டு திருப்பத்தூர் ஹைவேல ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். அதில் லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன வழி இருக்கும். அந்த வழியாக போனீங்கன்னாக்கா நீங்கள் கோவிலோட அடிவாரத்தை ரீச் ஆகிடலாம். போகிற வழி ஃபுல்லாகவே பச்சை பசுமையாக இயற்கை சூழல் தான் இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் மேட்டு சக்கரக்குப்பம் கிராமம் வழியாக போனீங்கன்னாக்கா அடிவாரத்தை ரீச் பண்ணிடலாம். அங்கே போனீங்கன்னாக்கா 2 வீலர் மற்றும் 4 வீலர் பார்க்கிங் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. மலையோட அடிவாரத்தை ரீச் பண்ண உடனே நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும். பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மலையேற ஆரம்பிச்சிட்டோம். அங்கே என்ட்ரன்ஸில் ரைட் சைடில் ஆஞ்சநேயர் சிலையும், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா கருடர் வாழ்வரோட சிலையும் அமைச்சிருந்தாங்க. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களெல்லாம் நல்லா ஃபன் பண்ணிவிட்டு ஓடிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு மலையேறத்துக்கு ஆரம்பித்தாங்க. அவங்க கூட நாமளும் என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ட்டு நாங்களும் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மலையோட அடிவாரத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 100 மீட்டருக்கு மட்டும்தான் படிக்கட்டுகள் அமைச்சு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கற்கள் நிறைந்த பாதையாக தான் இருக்கும்னு சொன்னாங்க. இந்த சில காலமாக நம்ம ஊர் சுற்றி மழை பெஞ்சதுனால எங்கே பார்த்தாலும் பச்சை பசுமையாக இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சு பில்லு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் இயற்கை சூழலில் நடக்கிறதுக்கு சூப்பராக இருந்தது. நாங்கள் போகிற டைமில் செம்ம வெயில் அடிச்சிது, இருந்தாலும் ஜாலியாக தான் இருந்துச்சு. போகிறதுக்கு நிறைய க்ரௌடு இருந்தது. சின்ன குழந்தைங்க எல்லாமே அங்கே ஏறி வந்துட்டு இருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு எங்களாலே ஏற முடியல, இந்த குழந்தைங்க எப்படி ஏறுவாங்கன்ட்டு அங்கங்கே எல்லாமே நிழலில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. எப்போவுமே சனிக்கிழமை ஃபேமஸ்ன்னு சொல்லப்படுற அனுமன் கோயில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே இங்கே வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் போகும்போது மட்டும்தான் கூட்டம் இல்லைன்னு நினச்சோம். ஆனால் கொஞ்சம் தூரம் மேலே போக போக பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட கூட்டம் வந்துட்டு இருந்தது. ஏகப்பட்ட குழந்தைங்க, பெரியவங்க, பெண்கள், வயசானவங்க, அது மட்டும் இல்லாமல் வயசு பசங்கன்னு எவ்வளவோ பேர் நம்ம ஆஞ்சநேயரை பார்க்குறதுக்கு போயிட்டு இருந்தாங்க. அங்கங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மரத்தில் நிழலில் பார்த்தீங்கன்னாக்கா ரெஸ்ட் எடுத்து போயிட்டு இருந்தாங்க. நாங்களும் அங்கங்கே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போயிட்டு இருந்தோம். இந்த நடக்கிற தூரம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் கீழே இருந்து மேலே கோவில் வரைக்கும். நீங்கள் போகும்போது வாட்டர் பாட்டில் ஏதாவது கொண்டு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் அப்படி தான் கீழேயே தண்ணி பாட்டில் வாங்கிட்டு போயிட்டோம். அதனால் ரெஸ்ட் எடுத்து போனோம். பார்க்குறதுக்கே வேறு லெவல் இருந்துச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது இவரை பார்க்க தான். அவரை நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக காட்சி அளிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா. அந்த ஒற்றை கல்லால் அலங்காரமும் சும்மா சூப்பராக இருந்துச்சு. பூ அலங்காரமும் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. புரட்டாசி மாதத்தில் வர கடைசி சனி தான் இந்த கோவில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னதுனால அதை கேள்விப்பட்டு தான் நாமளும் இங்கே வந்தோம். மற்ற டைமில் பார்த்திங்கனாக்கா எப்போவுமே இந்த கோவில் பூட்டி தான் இருக்கும், யாருமே நடமாட்டமே இருக்காது. ஆனால் இந்த புரட்டாசி மாதத்துலாம் பார்த்திங்கனாக்கா கூட்டம் அளவுக்கு அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்கத்தில் மேலே போனீங்கன்னாக்கா அங்கே இன்னொரு சாமி கோயிலும் இருந்தது. அதுக்கு ஷீட் அமைச்சு அதுவும் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அன்னதானம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே ஊர் இளைஞர்கள் எல்லாருமே அவங்க சார்பாக என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ இப்போ எல்லா சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தாங்க. அது உண்மையாகவே அவங்க கவனிச்சது பார்த்தீங்கன்னாக்கா என்ன வேணுமான்னு கேட்டுட்டு தண்ணியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட்டாலும் மறுபடியும் சாப்பாடு போடுறதுலேருந்து எல்லாத்தையும் அவங்க டேக் ஓவர் பண்ணி பார்த்துருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வந்த பக்தர்கள் எல்லாருமே ஒரு நல்ல அரவணைப்போடு தான் இவங்க பார்த்தாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு ஆல்ரெடி போயிருக்கீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாணியம்பாடி டு திருப்பத்தூர் ரோடு வழியாக உள்ளே ஒரு சின்ன கிராமத்து வழியாக நடந்து வர்றதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இது பார்க்குறதுக்கு என்னமோ 2 கிலோமீட்டர் தூரம் மாதிரி தான் தெரியுது. ஆனால் நடக்க தான் இது கிட்டத்தட்ட 1 ஹவர் பொறுமையாக நடக்கிறவங்களுக்கு மேலே போய் சேர்கிறதுக்கு கண்டிப்பாக 1 ஹவர் ஆகிடும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுனா மேபி 30 to 35 மினிட்ஸில் வேணால் போய் சேர்ந்துடலாம். பட் ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பொறுமையாக நடக்கிறதுனா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் கண்டிப்பாக டைம் கிடைச்சா இந்த மாதிரி இடத்த போயிட்டு கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு பார்த்துட்டு வருங்க. அதுவும் ஆஞ்சநேயர் பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள். மறுபடியும் நீங்கள் போகணுன்னு தான் தோணும். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கங்க கைஸ். தேங்க்யூ.